ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் புரிவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஆன்மீக வீடியோ. அவனாசி திருக்கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த திருக்கோயிலில் 50-60 ஊர்களிலே கொண்டாடி மகிழ்வார்கள். அது சித்திரை தேர் திருவிழா மிகச் சிறப்பாக அங்கே கொண்டாடி வருகிறார்கள். அதை நாம் காண இருக்கிறோம். இந்த தேர் திருவிழா சிறப்பை பற்றி அங்கே அனுதினமும் பூஜை செய்கின்ற குமார் ஐயர் அவர்கள், மூத்த அர்ச்சகர், அவர் இந்த வரலாற்றை பற்றியும் இந்த திருக்கோயிலை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறார். அதை நாம் காது உணர கேட்டு அந்த ஆன்மீக பயணத்திலே சென்று மன நிறைவு பெறுவோம். வாருங்கள், அந்த வீடியோவை பார்ப்போம். மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளை கைலை மலையானே போற்றி போற்றி. பொங்குவள நாட்டிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் உண்மை சிறப்புகள் வாய்ந்தது அவிநாசி திருத்தலமாகும். அவிநாசி திருத்தலத்தின் முக்கியமான பெருமை என்னவென்றால், 3 ஆண்டுகளுக்கு முன் முதலை விளங்கிய மதலையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாவென கேட்டு வரவழைத்த அற்புதம் நிகழ்ந்த தலமாகும். இத்தலத்தின் கருணாம்பிகையானவர் 1000 ஆண்டுகள் தவமிருந்து வளப்பாகம் பெற்றதாக வரலாறு. தலபுராணத்தில் 13 சருக்கங்களை கொண்டதாகும். அதில் மைசூர் பகுதியை ஆண்டு வந்த தர்மசேன மகாராஜா என்பவர் தனக்கு புத்திரபாக்கியம் வேண்டி மகாராணியவரன் இத்தலத்தை வழிபட்டு புத்திரப்பேறு பெற்றதாக வரலாறாகும். அதன் நீட்சியாக மகாராஜா அவர்கள் அவிநாசி ஈஸ்வர சுவாமிக்கு செய்ய வேண்டிய பணியாக திருத்தேர் ஒன்றை உருவாக்கி, அவரது குழந்தை பிறந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலே சித்திரை மாதம் மகா உற்சவமாகிய திருத்தேரானது தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேராகும். திருவிழா இப்பகுதி மக்களின் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். அதன் பொருட்டு சித்திரை மாதத்திலே மிருகசீரிட நட்சத்திரத்தில் கொடியேறி பூர்வ நட்சத்திரத்தில் சாமியானவர் ரதத்திற்கு ஏறி 3 நாட்கள் ரதத்தில் அருள்பாலிப்பார். இத்திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறும். கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போது இருந்த தேரானது தீக்கிரையானது. அதன் பிறகு கௌமாரமடம் சுந்தரசுவாமிகள் அவர்களுடைய சீரிய முயற்சியில் அவரது தலைமையில் புதிய திருத்தேரானது உருவாக்கப்பட்டது. இத்திருத்தேர் 1993ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமும் திருத்தேரின் வெள்ளோட்டமும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருத்தேரானது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பகுதி மக்கள் அனைவரும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவிநாசி பதியிலே சுற்று வட்டாரத்தில் அவிநாசி தேர் திருவிழா என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதன் பொருட்டு அனைவரும் வந்து தேர் திருவிழாவை கண்டுகளித்து ரதத்தில் அவிநாசி அப்பரை தரிசனம் செய்து திருவருள் பெற்றுமாறு வேண்டுகிறோம். அவிநாசி தேர் திருவிழா ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண்
ஆயிரம் வேண்டாமோ நாடி துதிப்பவர் பங்கிலுரைபவர் நாடி துதிப்பவர் பங்கிலுரைபவர் நம்பர் திருச்செம்பொன் அம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொன் அம்பலவாணராடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர்த்தொடையாட சிதம்பரத்தேராட சீரணி கொன்றை மலர்த்தொடையாட சிதம்பரத்தேராட காரணி தேதியர் உள்ளை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபைதனிலே ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ இந்தன் எம்பெருமான் நம்பியார் ஊரர் தொடிகள் கருணாம்பிகை தாயனோட அவனாசி அப்பர் தொடிகள் சிவனடியார்களின் ஆட்டம் பாட்டு அவனாசியப்பர் தேர் திருவிழாவிலே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.